நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே பார்த்தோம்னா டெபியூட் ஆன முதல் 3 படமே பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஆக்டர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன். ஸோ இப்போ அவர் பார்த்தோம்னா அடுத்து ஒரு புது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அதாவது ப்ரொடியூசராகவும் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா புது வீடியோவிட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா அமிதாப் பைஜு தான் பார்த்தீங்கன்னா லீடாக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அஸ்வத் மாரிமுத்து பார்த்தோம்னா ஒரு காப் ரோலில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இசை அரக்கன் சாய் அபியங்கர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இவங்க விட்டான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலே பார்த்தோம்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் டிசி பிஜிஎங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகிறது உறுதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரதீப் ரங்கநாதன் டச்சுன்னு பார்த்தோன்னா இந்த படத்தோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் 6 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்களாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துடலாம் படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற பிக்கெஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதில் ஏகப்பட்ட பேர் ஃபீமேல்ஸாக தான் இருக்காங்க. அதான் அமிதாப் பைஜு, அனாமிகா, ஸ்வஸ்திகான்னு எல்லாருமே. ஸோ எது எப்படியோ பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆன முதல் படம் கோமாளி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஹீரோவாக டெபியூட் ஆன முதல் படம் லவ் டுடே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அவர் ப்ரொடியூசராக டெபியூட் ஆகிற முதல் படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியாக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.